வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் உளுத்தம்பால் செய்ய போகிறோம். இது உடல் வலிமைக்கும் கை கால் வலி இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும். வளரக்கூடிய பெண் குழந்தைங்க பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுத்தம்பால் செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி நிறுத்தி வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு 4 to 5 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை உளுந்த ஊற வைக்காமையும் அப்படியே செய்யலாம். ஆனால் ஊற வைக்கும் பொழுது இன்னும் அதிக சத்துக்கள் கிடைக்குங்கிறதுனால நான் ஊற வச்சேன். பாருங்கள், 5 விசில் கழிச்ச பிறகு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. அதை நல்லா ஆற விட்ட பிறகு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச உளுந்து மாவை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரெல்லாம் கழுவி நல்லா தண்ணியை விட்டுருக்கேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல, இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே உளுந்து நல்லா வெந்திருக்கு, அதனால் இது சீக்கிரம் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இப்போது நான் 1 டம்ளர் உளுந்துக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் 1.25 டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஆல்ரெடி நம்முடைய சேனலில் உளுந்தங்கஞ்சி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். அது உளுந்த கஞ்சி பச்சையாக நம்ம அரைச்சி செய்வோம். இது உளுத்தம்பால். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காயும் சுக்கு பொடியும் சேர்த்துருக்கேன். அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா கொதித்து வருது. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கிட்டால் பொங்காமல் வரும். 1 டம்ளர் அளவுக்கு நான் பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்சதை சேர்த்துருக்கேன். உங்களால் முடியும்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல அது இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம உளுத்தம்பால் ரெடி ஆகிடுச்சு. இதை வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் எடுத்துக்கிட்டால் உங்களோட உடம்புல எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.